போற்றிவோம் நம சிவாயம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இரவு நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு சித்ரா பௌர்ணமி ஒட்டி வருகின்ற சித்திரை. சித்திரை என்பது முத்திரை. யாருக்கெல்லாம் என்றால் சித்தர்களுக்கான முத்திரை திருநாள் சித்திரை. அதுல பாத்தீங்கன்னா 5 வகையான அன்னத்துல சித்திர அன்னம் என்று மஞ்சள் எலுமிச்சை சாதத்தை சொல்லுவாங்க. அப்படின்னா மஞ்சள் என்பது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு. ஆண்டின் துவக்கம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் ஆண்டு என்பது தமிழறிஞர்கள் சித்திரையை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படின்னா அதற்கு தை மாதத்தை அவர்கள் சுரவம் என்று, தமிழறிஞர்கள் தை மாதத்தை சுரவம் என்று ஆண்டின் முதல் மாதமாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தை மாதத்தை சுரவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்திரை என்பது தமிழர்கள் மாதம் அல்ல என்பது தமிழ் அறிஞர்களின் முதல் கூற்று. சரி, சித்திரையில முத்திரை பதிக்கின்ற சித்தர்கள் விரும்புகின்ற நாள்னு நான் சொன்னேன். அப்படி என்றால் ஓருயிர் தாவரம் முதல் கொண்டு இந்த மாதத்தில்தான் தன்னைத்தானாக புதுப்பித்துக் கொள்கின்ற மாதமாக இது இருக்கின்றது. புதுப்பித்துக் கொள்கின்ற மாதமாக சித்திரை மாதம் இருப்பதினால் சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம்லாம் பார்ப்பீங்க. சித்திரை மாதத்தில் தான் வேப்பஞ்சாலையில் இருக்கின்ற வேப்ப மலர்கள் மலர்ந்திருக்கும். சித்திரை மாதத்தில் தான் நல்ல கனிகள் கிடைக்கும். இளநீர் கிடைக்கும், நொங்கு கிடைக்கும், தர்பூசணி கிடைக்கும். தாகத்திற்கு ஏற்ற இயற்கை நமக்கு மனிதனுக்கு கொடையாக சில கனிகளை தந்து உதவுகின்றது சித்திரை மாதத்தில் தான். நீ பனி மாசத்துல மழை மாசம் போய் நொங்கு கேட்டு தருவாங்களா? கிடைக்காது. இயற்கை கூட, இறைவன் கூட இயற்கையோடு மனிதனுக்கு ஏற்றார் போல தாவரவியல்களை படைத்திருக்கிறான். புளி கிடைக்கும் சித்திரை மாசத்துல, உளுந்து கொட்டும். மாங்கனிகள், சுவையான மாங்கனிகள், இளநீர் கிடைக்கும், நொங்கு கிடைக்கும், பனம் நொங்கு கிடைக்கும். அந்த காலத்துல கல்லும் இந்த மாதத்தில் தான் இறக்குவார்கள். தென்னங்கல்லு, பனங்கல்லு போன்றவை எல்லாம் இளங்காலத்துல காலையில கல்லு குடிச்சிட்டு போனா வயல்வெளியில நல்லா வேலை செய்வாங்க கல்லு குடிச்சு. இப்ப சொல்லுக்கு கூட கல்லு கிடைக்கல அப்படின்ற நிலை மாறி வேற நிலையில ஆங்கிலேயர்கள் அவுன்ஸ் கணக்கில் குடிச்ச ஒரு மதுபானத்தை இன்னைக்கு நம்ம பொழுதுபோக்காக குடிச்ச அந்த ஆங்கிலேயர்கள் குடிச்ச மதுபானத்தை அதே பொழுதாக போக்காக வச்சுக்கிட்டு, அதே வழக்கமாக வச்சுட்டு இன்னைக்கு போதையில் சிக்குண்ட மனித இனமாக தமிழரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க. வடநாட்டுல கூட கொஞ்சம் அண்டை மாநிலத்துல கூட கொஞ்சம் மாறிட்டாங்க. ஆனால் சில இடங்கள்ல வட மாநிலங்கள்ல கல் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கின்றது. சித்திரை மாசத்தில் கல்லுண்ட அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சித்திரை கல்லுண்ட அப்படின்னு. அப்படின்னா சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியை பத்தி இப்ப நாம சிந்திப்போம். மாதத்தில் தலை குரு பௌர்ணமி என்றால் தை பௌர்ணமி தான். 12 பௌர்ணமிகளுக்கு தலையாய பௌர்ணமி என்பது தை பௌர்ணமி. அப்பதான் இந்த தட்சிணாயனம் அப்படி சொல்லக்கூடிய 6 மாதத்திற்குரிய அயனமாக மாறக்கூடிய கிரக நிலைகள் மாறுது. அப்ப 6 மாதத்துக்குரிய அந்த அயனம் மாறுகின்ற நேரத்துல தை மாதத்தில் மாறுவதனால்தான் தைப்பூசத்தை பெரிதாக வைத்து வடலூரில் ராமலிங்க சுவாமிகள் ஜோதியை கொண்டாடினார். தைப்பூசம் 12 மாதங்களில் குரு பௌர்ணமி எது கேட்டால் தை பௌர்ணமி என்று நானும் சொல்வேன், ஒப்புக்கொள்வேன். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் குரு மகா பௌர்ணமி. 12 பௌர்ணமிகள். ஆனால் சித்திரையில சித்தர்கள் விரும்புகின்ற மார்க்கமாக சித்ரா பௌர்ணமி இருப்பது எப்படி என்றால், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்.
என்று சொல்வார்கள். சித்திரம், அந்த சித்திரத்துக்கு அதிபதியாக ஒரு தெய்வ நிலையில இருக்கக்கூடியவர் யாருன்னா யமதூதன். யமனுக்கு அடுத்தபடியாக அடுத்த நிலையில இருக்கிற கணக்கு எழுதுகிற சித்ராகுப்தன், அவன்தான் சித்திரையில் அதிபதியாக, சித்ரா பௌர்ணமிக்கு அதிபதியாக. சித்ராகுப்தர் வழிபாடு பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் சித்ரகுப்தனுடைய வரலாறு படிக்கப்படும். ஆலயங்கள் தோறும் கிராமங்களிலே சித்ராகுப்தனுடைய வரலாறு விடிய விடிய படிப்பார்கள். அப்படி விடிய விடிய படிக்கின்ற சித்ராகுப்தன் வரலாறு படித்தால் யம பயம் நீங்கும். கொஞ்சம் காலத்தை தள்ளி போட்டு நம்மளை கூட்டின்னு போவான். உடனே வந்து கூப்பிட்டுன்னு போகாம இப்ப யமன் மீது யாராவது பழி சொல்றாங்களா? யாராவது யமன் வந்து கூட்டின்னு போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, பெரும்பாலும் இல்லை. எப்படா செத்தா? ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருங்க. எப்படா செத்தா? தூக்க மாட்டேங்கினாருங்க. எப்படா செத்தா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. எப்படா செத்தா? தவறி விழுந்து செத்துட்டாங்க, கை கால் விழுந்து செத்துட்டான், மாடியிலேருந்து குதிச்சு செத்தான். இப்படின்னு செத்தவன் மேலதான் பழி போட்டு மரணத்தை சொல்லுகிறார்களே தவிர, எந்த இடத்துலயாவது யமன் வந்து கூட்டின்னு போனா யமன் உயிரை பறிச்சிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் ரேர். அப்படி சொல் வழக்கமே கிடையாது பெரும்பாலும். ஆனால் அந்த யமனுக்கு தூதுவனாக இருக்கின்ற சித்ராகுப்தன் சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி தினத்தன்று வழிபாட்டுக்குரியவனாக ஆகிறான். யாருக்கு தெரியாத செய்தி. எந்த ஏற்பாடும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அம்பாள், கங்கை அம்பாளுக்கு முன்னாடியாக உட்காந்துட்டு நான் அருள்வாக்கு சொல்ற சாமின்னு நினைச்சிட்டு போறீங்க. அதெல்லாம் இல்லை, பூசாரியும் இல்லை. அந்த நிலையெல்லாம் கடந்து 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 வந்தாச்சு. மக்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, செய்ய முடியுமா என்ற நிலையில இப்ப அடியேன் இருக்கிறேன். என் பெற்ற இன்பம் வையகம் பெருக அந்த நிலையில இருக்கிறேன். அப்ப சித்ராகுப்தனுடைய வாழ்க்கை வரலாறு படித்தால் சித்திரை மாத பௌர்ணமியில யம பயம் நீங்கும். யமன்ட்டு விலகி இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்காக நாம இங்கேயே ஸ்டாண்டர்டா ஆணி அடிச்சுட்டு உட்காந்துருவோம்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு நாள் போகிறது போயே தீரும். அப்படி என்ற நிலையில முன்னோர்கள் வழிபட்ட இடமாக சித்ராகுப்தனுடைய வரலாறு இருந்தது. சித்திர அன்னம், எலுமிச்சை சாதத்தை வச்சு படைச்சாங்க. குரு பெருமானுக்கு உகந்த கொண்டக்கடலையை வச்சு படைச்சாங்க. சித்ராகுப்தனுக்கு கொண்டக்கடலை பிரசாதம் குரு பகவானுக்குரியது. அது ஏன்னா உள்ள மஞ்சளா தான் இருக்கும் கொண்டக்கடலையும். ஆக சித்ராகுப்தனுக்கு பிடிச்சது மலர்கள்ல தாமரை மலர்கள், மஞ்சள்ல சாமந்தி மலர். இந்த ரெண்டு மலரும் சித்ராகுப்தனுக்கு பிடிச்ச மலர்கள். சாதத்துல எலுமிச்சை சாதம், இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. படைச்சு முடிச்சுட்டு மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணி சித்ராகுப்தன் வரலாறு படிச்சிட்ட பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, விடிய விடிய தூங்காம மறுநாள் தான் தூங்குவாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு விழிச்சிருந்து முழிக்கணும். சிவராத்திரிக்கு எப்படி நம்ம முழிச்சிட்டு இருக்கிறோமோ, சித்ராகுப்தனுடைய வரலாறு படிக்கிறவங்க, சித்ராகுப்த வரலாறு கேட்கறவங்க தூங்க மாட்டாங்க. இரவு முழுக்க கண் விழிச்சு மறுநாள் காலையில நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு தான் தூங்குவாங்க. இது சில கிராமங்கள்ல இன்றும் நடைமுறை வழக்கமாக இருந்து வருகிறது. சரி, சித்திரை முத்திரைக்குரியது அப்படின்னு சொன்னோம். எதனால? சிவபெருமான் நித்திரையில், அதாவது தியானத்தில் இருக்கின்றது, சில முத்திரைகளை பயன்படுத்தி தியானத்தில் அமர்ந்தார். அது எப்ப அப்படின்னா இந்த சித்திரை மாதத்திற்குரியதாக இருந்து சித்தர்கள் வழிபட்டதாக சொல்லுகிறார்கள். சித்திரை மாதத்தில் எண்ணற்ற முத்திரைகள் பதித்து சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னதை சித்தர்கள் ஏற்று அதன் வழி நடந்தார் என்பது முத்திரைகள் மாதமாக இருக்கிறது சித்திரை மாதம். சித் அறை, சித்தரை பிரிச்சு பார்த்தா அதுதான் இலக்கண பொருள். சித் என்றால் சித்த மார்க்கம், அறை என்றால் வழிகாட்டி. அந்த நிலை சித்திரைகள் வழிகாட்டிய மாதம் சித்திரை மாதம். சித் அறை, அறை என்றால் ஒரு தொகுப்பு அடங்கிய இடம், அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அறையில ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு அறை. அந்த சித்தறை, சித்தறையில சித்திரையாக இன்றைக்கு மருவி இருக்கலாம். சித்தர்கள் வழிபட்ட ஏற்றுக்கொண்ட மாதம், சித்தர்கள் உலா வருகின்ற மாதம் இளவேநீர் காலம் என்று காலத்திலே சொல்வார்கள். 3 காலத்திலே, இலையுதிர் காலம், இளவேநீர் காலம் என்று. பங்குனி மாதத்தில் இலையுதிர் காலம் ஆரம்பிச்சு சித்திரையில வெப்ப நாட்களை இலை தழைக்குது பாருங்க. நம்மளால வெளியே கூட வர முடியல, கத்திரி இன்னும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறோம். ஏதாவது
தண்ணி கிணியை ஊற்றி ஆசுவாசப்படுத்திக்கிறோம். ஆனால் அந்த நாளில் தான் இலைகள் தழைக்கின்றன. பனிக்காலத்துல இலைகள் உதிர்கின்றன. கடைசியும் அதாவது பனி முடிஞ்ச உடனே சித்திரை ஆரம்பிச்சிடும் வெயில்ல. அப்போ பனிக்காலத்துல இலையெல்லாம் கொட்டுது. இளவேநீர் காலம் என்று சொல்கின்ற வெயில் காலத்துல தழைக்குது. பள்ளிகளுக்கெல்லாம் கோடை விடுமுறை, அரசு ஆங்கங்கள்லாம் அரசு அதிகாரிகள்லாம் கோடை விடுமுறைக்கு போயிடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கோடை விடுமுறை. சட்டமன்றமே இயங்குறது இல்லை, லீவ் விட்டாச்சு. ஆனால் இலைகளுக்கு தாவரங்களுக்கு லீவு கிடையாது. மனிதர்கள் எடுத்துக்கொண்ட விடுப்புகளை இயற்கை எடுத்துக்கொள்வதில்லை. அதிக லீவு பள்ளிக்கூடம் தான். மழை பெஞ்சா பள்ளிக்கூடம், வெய்ய காஞ்சா பள்ளிக்கூடம் லீவு. ஹாப்பியா இருக்குங்க குழந்தைங்க லீவுனா. சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது, ஸ்கூல்ல இருக்கதான் பிடிக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கும், ஊர் திருத்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு சித்திரை மாதம் கடுமையான வெயில் தரக்கூடிய கத்திரி என்று சொல்லக்கூடியது பின்னேழு முன்னேழு. சில பேர் முன்னேழு பின்னேழுன்னு சொல்ல, தப்பு. அது பின்னேழு முன்னேழு தான் கத்திரி மாதம் என்று சொல்வார்கள். அக்கினி நட்சத்திரம் 27 நாட்களுக்கு சொல்வார்கள். பின்னேழு என்பது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி 7 நாள். முன்னேழு என்பது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முன்னேறி வரக்கூடிய 7 நாட்கள். அதைத்தான் பின்னேழு முன்னேழு கத்திரி வெயிலை சொல்வார்கள். நட்சத்திரம் வேற, அக்கினி நட்சத்திரம் வேற, கத்திரி வெயில் வேற. இப்படி வெயில்ல இப்ப என்னன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. மாரடைப்ப கூட வெயில் அதிகமா வந்தா ஹீட் ஸ்ட்ரோக் வருதான். எல்லாத்த விட இந்த மாதத்தில் சூரிய ஒளி நேரடியாக பூமியை தாக்கக்கூடிய சயின்ஸ் படி பார்த்தா சூரிய கதிர்வீச்சு நேரடியாக பூமியை குறைந்த உயரத்தில் வரும். சூரியன் பூமிக்கு அருகாமையில் வரும். அப்ப கதிர்வீச்சு, சூரியனுடைய கதிர்வீச்சு சித்திரை வைகாசி மாசம் ஏப்ரல் மே பாட்டே வந்துச்சு. ஏப்ரல் மேயில என்ன சொல்லு, காஞ்சி போச்சுடா மே ஜூன் ஜூலையாம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. அப்ப ஏப்ரல் மேயில காஞ்சி போச்சுன்னா ஜூன் ஜூலைல தழைக்குதுன்னா மழைக்காலம் வருதுன்னு அர்த்தம். அடுத்தது பள்ளிக்கூடம்லாம் திறந்துடுவாங்க. பட்டாம்பூச்சிலாம் சிறகடிச்ச மாதிரி குழந்தைகள் வருவாங்க ஸ்கூலுக்கு. அப்ப ஓய்வு நாள் முடிஞ்சு உழைக்கின்ற தினமாக மே தினம் இருக்கிறது. அதனால்தான் மே 1 உழைப்பாளர்கள் தினம் என்று சொன்னார்கள். அதனால ஓய்வில்லாத ஒரு உழைப்பு இருக்கிறது என்றால் இந்த உலகமானது ஏதாவது ஒரு மூளை தூங்கிட்டு இருந்தா மறுவேளைய முழிச்சிட்டு இருப்பாங்க. மக்கள் தூங்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இங்க இரவுன்னா அமெரிக்காவில் அங்க பகலா இருக்கும். அங்க மக்கள் முழிச்சுட்டு தானே இருக்கிறான், ஓடி உலகத்துல உழைச்சிட்டு தானே இருக்கிறான். அப்ப அங்க தூங்குறான்னா இங்க நாம ஓடியாந்து உழைச்சிட்டு தானே இருக்கிறோம். இந்த உலகம் சுழல்வது போல மக்களும் உழண்டு கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில உலகம் முழிச்சிட்டு தான் இருக்கும், தூங்காது. யூடியூப் சேனல் இன்னைக்கு இவ்வளோ வியூஸ் போகுதுன்னா என்ன அர்த்தம்? இங்க பாக்குறவங்களாம உலகத்துல இருக்கிறவங்க பூரா பார்ப்பாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொருத்தன் பார்த்துட்டு இருப்பான் நம்மளை பத்தி. அப்படிப்பட்ட நிலையில உலகமானது உழன்று கொண்டிருக்கிறது என்றால் மக்கள் அதுக்கான விழிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஓடி ஓடி தங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கெட்டு நொந்து நூலாகி கடைசியில கடவுளே என்னை காப்பாத்து, என்ன நீ விட்டுக்கு வயசாகி நல்லா வாலியமா இருக்கும்போது நல்லா அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும். எங்க மாதிரி வந்துட்டாங்கன்னா ஓய்வு முடிஞ்சுச்சுன்னா இப்ப யூடியூப் சேனல் தேடிட்டு வந்துடுது. ஏதாவது இருக்க சொல்ல முடியாதா நம்மளுடைய அனுபவத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல மக்களானது உழைக்கின்ற தினமாக சித்திரை மாதம் இருக்கின்றது. உழைப்பாளர்களுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. அந்த ஹீட் ஸ்ட்ரோக்லாம் நம்பாதீங்க. ஹீட் ஸ்ட்ரோக்ல செத்து போறாளாங்க. அதற்கேற்ற உணவுகள், காலையில உணவுகள் நம்ம சாப்பிடல, இட்லி தோசை பொங்கல் அப்படியே சாப்பிட்டு போனா ஹீட் ஸ்ட்ரோக் வராம என்ன செய்யும்? நீர் ஆகாரம், நீரே ஆகாரம் சொன்னாங்க அந்த காலத்துல. பழைய தண்ணி இன்னைக்கு அமெரிக்கா கண்டுபிடிக்கலாம். பழைய தண்ணியில பழையதுல அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு. அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வரவன் மண் சட்டி பானையே திருவண்ணாமலை உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பழைய சோத்து கச்சியில வச்சு மண் சட்டி பழைய பச்சை மிளகாய் கடிச்சிட்டு சாப்பிட்றான் வெள்ளைக்காரங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பழையதுதான் வியாபாரம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. பச்சை மிளகாவும் பழையதும் வெங்காயம் தான். அதை சாப்பிட்டு உண்ட அன்றைய சாமானிய தமிழர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா?
பழைய இது பச்சை மிளகா வெங்காயத்தை கடிச்சிட்டு மோர்ஸை ஊற்றி தயிர் சாப்பிட்டா அலாதி பிரியமா இருக்கும், வயிறு குளிர்ச்சியா இருக்கும். அப்ப எங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்? வர்த்தகமாக்குவதற்கு வியாபாரமாக்குவதற்கு மருத்துவத்தை இன்றைக்கு தவறாக பயன்படுத்துகின்ற துறை தான் மருத்துவத்துறை. போன உடனே டாக்டர் செத்த படத்தை ஒரு படத்துல காட்டுவான் பாருங்க, செத்த படத்தை வச்சு இத்தனை லட்சம் கட்டு அத்தனை லட்சம் கட்டுன்னு. அது போல இன்றைக்கு மருத்துவத்துறை இருக்கிறது. எடுத்ததுக்கெல்லாம் காசு, தொட்டதுக்கெல்லாம் பணம். என்ன மாதிரி இப்ப அரசாங்க மருத்துவமனையில நான் கேள்விப்பட்ட ஒரு சில மருத்துவமனையில ஆதரவற்றோர், அதாவது கூட உதவியாளர் யாரும் இல்லாம தனியா போய் மருத்துவமனையில போய் சேர்ந்தா 2-3 நாளைக்கு ஏதோ பார்ப்பாங்க, மனிதநேயத்தோட பார்ப்பாங்க. அந்த 2-3 நாள் அவன் பழச்சிட்டு காலி பண்ணிட்டு சீட்டை விட்டு ஓடி போயிடணும். 2-3 நாள் தாண்டி அவன் சீரியஸ் கண்டிஷன் நோக்கி போறான்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் பொருள். அந்த கீழே இருக்கிற பெட்ஷீட்டை, கிரீன் கலர்ல இருக்கிற பெட்ஷீட்டை பிளாக் ஷீட்டா மாற்றிடுவாங்களாம். அந்த பிளாக் ஷீட் மாற்றப்பட்டால் அந்த நபர் இறப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பது அடையாளம். அப்ப மருத்துவரோ செவிலியரோ பக்கத்துல இருக்கிறவங்களோ அவருடைய யூரின் மோஷன் எல்லாம் அந்த பிளாக் ஷீட்ல தான் போகணும். அதை காப்பார் கூட கிடையாது. அதுவா கத்தி 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 அடங்கினதுக்கு அப்புறம் கொண்டு போய் மார்ச்சுரியில போடுவோம். இதுதான் இன்றைக்கு மருத்துவமனையில் உதவி இல்லாதவர்களுடைய நிலையாக இருக்கிறது. தனியா யாரும் தயவு செய்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. உதவியாளர் இல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. நிலை இதுதான். ஆதரவற்ற பிணங்கள் இன்றைக்கு திருவண்ணாமலையில மிதமிஞ்சி இருக்குன்னா அரசாங்க குறிப்பேட்டில் பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. திருவண்ணாமலை ஆதரவற்ற பிரேதனம் சிபிசிஐடி போன வாட்டி 2-3 நாள் முன்னாடி விசாரிச்சு போனாங்க. என்ன விசானவரை தொலைந்து போனவரை கோர்ட்டு நிலுவையின் வழக்காக கொண்டு உத்தரவின்படி தேடிட்டு வந்தாங்க. அவங்களோட நானும் போய் தேடினேன். கிரிவலம் முழுக்க அவர் இருக்காரா. அவங்க ஏற்கனவே கிணறு குளம் குட்டை எல்லாம் தேடிட்டு வீடியோ எல்லாம் போட்டு வந்துடுச்சு. இப்போ உயிரோட இருக்கிறாருன்னு திருவண்ணாமலைக்கு தேடும்போது அவளோட நானும் சென்று ஆய்வு செய்தேன். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வலைதளத்துல தேடினோம், எவ்வளவு பேர் ஆதரவற்றோர் இறந்திருக்கிறார்கள், மிக குறைவானவர்கள் இறந்திருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், ஆயிரக்கணக்கானவர்களை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம். எங்க டீம் என் பின்னாடி வழியா இன்னும் பிரான்ச்சா எனக்கு போட்டியா வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு மூலைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் பண்றது இல்லாம. அப்படி ஆதரவற்றோர் அனாதை பிரேதங்களை அடக்கம் செய்கிறது என்று சொன்னால், இந்த திருவண்ணாமலையில உதவி இல்லாமல் எந்த ஆசிரமத்துக்கும், எந்த ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைக்கு உதவி இல்லாமல் தயவு செய்து போவாங்க. உதவியாளருடன் உங்களுக்கு துணையா நல்ல நண்பரோ உறவினரோ அழைச்சிட்டு தான் மருத்துவமனைக்கு நீங்க போகணும். அட்டெண்டர் இல்லாம போகக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, வெயில் காலம், அதிகமா வெயில் நேரம், தாக தண்ணி இருக்கும். தண்ணி கையில எங்க போனாலும் கையில எடுத்துட்டு போங்க. எங்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு முன்னாடி எங்கேயாவது போறதா போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி 4 மணிக்கு மேல எங்கேயாவது போறோம்னா போக ஆரம்பிங்க. இடைப்பட்ட காலத்துல வீட்டுல ஓய்வு எடுங்க. தண்ணி எலுமிச்சை சாறு, அதுதான் சித்திரை பழம். சித்ரா பௌர்ணமி சித்திரன்னத்தை வச்சு எலுமிச்சை சாதத்தை வச்சு படைக்கிறாங்கன்னா, ஏழைக்கு தகுந்த தேவக்கனி என்று எலுமிச்சை பழத்தை சொன்னாங்க. தேவக்கனி, கனிகளிலே எலுமிச்சை தேவக்கனி. அதனால தான் தெய்வங்கள்ல சூளத்துல குத்துறதாகட்டும், வேல்ல குத்துறதாகட்டும், அழகுல குத்துறதாகட்டும், உடம்பு முழுக்க அந்த அழகு குத்துறதாகட்டும் எலுமிச்சங்கனியை வச்சுதான் அழகு போடுகிறார்கள். என்றால் எலுமிச்சை ஒரு மாமருந்து, சிட்ரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய சயின்ஸ்ல அந்த சாறுல இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில சிட்ரிக் ஆசிட் நிறைந்த அந்த எலுமிச்சங்கனி தான் சித்தர்கள் கனி என்று சொல்வார்கள், தேவகனி என்று சொல்வார்கள். 3 பலி கொடுப்பார்கள் கடவுளுக்கு. அசைவ பலி என்பது, சைவ பலி, 2 வகையா கொடுப்பாங்க. அசைவ பலி என்பது ஆடு மாடு கோழி. ஆடு பன்றி கோழி, மாடு இல்ல, ஆடு பன்றி கோழி. அப்ப ஆட்டை கொடுப்பது, பன்றியை கொடுப்பது, கோழியை கொடுப்பது. ஒரு எலுமிச்சம்பழம் என்பது 3 கோழிகளுக்கு உயிர் கொடுப்பதற்கு சமமான சைவ பலி. அது அசைவ பலி, இது சைவ பலி. 3 எலுமிச்சை பழத்தை கொண்டு அறிஞ்சா ஒரு பலி கொடுத்து உடைச்சா அது 3 கோழிகளுக்கு சமம். சைனம் சொல்லுது பாருங்க. அது போல ஒரு தேங்காய் உடைத்தா
6 ஆடுகள் பலி கொடுப்பதற்கு சமம். தேங்காயை சூர தேங்காய் உடைக்கிறாங்கல்ல, ஒரு தேங்காயை உடைச்சா 6 ஆடுகளுக்கு பலி கொடுப்பதற்கு சமம். சரி, பன்றி அது எப்படிங்க? அதை தாண்டிய விஷயம்தான் பூசணிக்காயில இருக்கு. ஒரு பூசணிக்காயை உடைத்தால் நரபலி கொடுப்பதற்கு சமம், மனுஷனையும் பலி கொடுத்ததுக்கு சமம் ஒரு பூசணிக்காய் உடைச்சா. அப்ப அதனாலதான் வாசல்ல பூசணிக்காயை சுத்தி குடமுழுக்க நடந்த இடமாக இருக்கட்டும், வீடு புகுந்த புதுமலை புகுவிழாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அமாவாசையான பூசணிக்காய் சுத்தி உடைப்பதாக என்றால் ஒரு மனிதனை பலி நரபலி கொடுப்பதற்கு சமம் ஒரு பூசணிக்காய் சைவ பலி. இதைத்தான் நாம் முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். இடைப்பட்டவர்கள் இடையில பூந்த ஒரு கும்பல் கோழியை வெட்டு, ஆட்டை வெட்டு, பன்னியை வெட்டு, கெடா வெட்டு அப்படின்னு வெட்டுன்னு போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் அவங்களும் வெட்டிக்கிட்டு போறாங்க. ஒருத்தர் அந்த சாப்பிட்ட உணவு என்ன செய்யும்? ஹார்மோன்களை தூண்டி விட்டு, கோபத்தை தூண்டி விட்டு, ஆத்திரத்தை தூண்டி விட்டு, கத்தி இவன் மாதிரி அவன் வெட்டி, அவன் மாதிரி இவன் வெட்டி, பூண்டோட கிருஷ்ண பரமாத்மா எப்படி போய் சேர்ந்தாரோ அது மாதிரி உலக்கை அடிச்சுட்டு மண்டையில் அடிச்சுட்டு சாக வேண்டிட்டான். சைவம் என்பது தமிழர்களுடைய பண்பாடாக இருந்தது. அசைவம் என்பது வந்தேரிகளுடைய பண்பாடாக இருந்தது. கைபர் போலன் கணவாய் வழியாக யாரெல்லாம் வந்தேரியர்களாக இருந்தார்களோ அவர்கள் வரும்போது மேய்த்து வந்த ஆடுகளையும் மாடுகளையும் இறந்து போனால் அதை கறியாக்கி காய வச்சு திருப்பி அதை ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தான். கைபர் போலன் கணவாய் வந்த வழியாக இன்னைக்கு சில பேரை கூப்பிட்டு கேட்டா எங்களுடைய சாப்பாடு இதுதான். ஆடு மாடுகளை கொன்று அதனுடைய இறந்து போன ஆடு மாடுகளை வத்தலா காய வச்சு அதை எடுத்து சாதாரண நாட்களை ஊற தண்ணியில ஊற போட்டு மீண்டும் சாதத்துல உப்பு காரம் போட்டு சாப்பிட்டுட்டு வந்த அந்த கூட்டம் இன்னைக்கு சைவர்களாக மாறிவிட்டார்கள். தமிழர்கள் அசைவர்களாக மாறிவிட்டார்கள். நம்ம கிட்ட இருக்கிறது வாங்கிட்டான், அவங்ககிட்ட இருக்கிறத நாம வாங்கிட்டோம். இதுல வேற நீ வேற சூத்திரன், நான் சாத்திரன் என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில சித்திரை மாசத்துல நாம சித்ரா பௌர்ணமியை நாம பார்க்கும்போது நம்ம வேற நோக்கத்துல போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கம்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா சிறு தெய்வ வழிபாடு. சித்திரை மாதத்துல எங்க பார்த்தாலும் சிறு தெய்வ வழிபாடு, பால் வார்த்தல், கூழ் வார்த்தல். இந்த கூழ் வாழ்க்கிற நிகழ்ச்சி சித்திரை மாதத்துல பார்த்தீங்கன்னா கூவாக திருவிழா. அரவாணிகளுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் கூவாக திருவிழா. அரவாணிகளுக்கு அன்றைக்கே தாலி கட்டி அன்றைக்கே இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. அரவானுடைய கதை எடுத்தோம்னா அது ஒரு நல்ல சிறப்பான கதை. அரவானே கிருஷ்ண பரமாத்மானே அரவனாக தோன்றினார் என்று கூட ஒரு ஐதீகம் சொல்வார்கள். கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் அவதாரம் என்று சொல்வார்கள். அர்ஜுனன் தாலி கட்ட புள்ள அபிமன்யு தாலி கட்ட சரியா புரியல எனக்கு. அன்றே வர வாங்கி வந்தான் அரவான். தாலி கட்டி அன்றைக்கே அறுக்கிட்ட அந்த அரவானுடைய மனைவி. அப்படிப்பட்டவர் தான் அரவான். ஒரு அவதார விஷ்ணு கிட்ட பிரம்மாட்ட நான் பாரத போர் முடிக்கின்ற வரைக்கும் நான் உயிர் போகக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான். பாரத போர் 18 நாள் பாரத போரும் நான் பார்க்கணும். அதனாலதான் உயரத்தை வச்சிருப்பாங்க அரவான் சிலைய. நான் உயரத்துல இருந்து இந்த மாட மாளிகை கோபுரத்துல இருந்து அரண்மனை மேலே இருந்து அரவான் இந்த என்ன நடக்குது, பாரத போர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு. அப்ப பாரத போர்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்ச பாண்டவர் கொக்கரிச்சு சிரிச்சாங்களா ஆணவத்துல பஞ்ச பாண்டவர்கள். ஆஹா, நாங்க 5 பேர் இருந்து 100 பேரை அழிச்சிட்டோம், 5 பேர் இருந்து 100 பேர் அழிச்சிட்டோம். பாரத போரே எங்களால தான் நடந்தது, நாங்கள் தான் வென்றோம் அப்படின்னு மூளைக்கு மூளை தம்பட்டம் அடிச்சு பஞ்ச பாண்டவர்கள் ஓஹோ ஆஹான் சிரிக்கும் போது அவர்களை தாண்டி அரவான் சிரித்தான், நகைத்தான். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம 5 பேர் குரலை தாண்டி 6வது ஒரு குரல் கேட்குது, யாரு அப்படின்னு பார்த்தா அரவான் உயரத்துல இருந்து பார்க்குறான். இவர்களை பார்த்து சிரிக்குது அந்த தலை, ஏன்னா உயிர் இன்னும் போகல. என்ன அரவான் எங்களை பார்த்து இப்படி கேவலமாக கேலி செய்து சிரிக்கிறாய் என்று அரவானை பார்த்து, அட முட்டாள்களே, முண்டங்களே, பஞ்ச பாண்டவர்களே, நீங்களா போரை முடித்தீர்கள், நீங்களா போரை வென்றீர்கள்? இல்ல. அப்ப யாரு?
சிவபெருமான் தான் இந்த போரை நிகழ்த்தி நடத்தி முடித்தார் அப்படின்னு சொல்ற. எப்படி சிவபெருமானுக்கும் மகாபாரதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? சிவபெருமானுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் எப்படி சிவபெருமான் இந்த போரை முடித்தார் என்று கேட்டால், மகாவிஷ்ணு கையில இருக்கிற சக்கரத்தை விட்டாயா, அந்த சக்கரமானது எல்லா தலையிலும் போய் சுத்தி 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 வேட்டையாடிச்சு. மகாவிஷ்ணுடைய கையில இருக்கிற சக்கரம் காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரம் ஒவ்வொருடைய தலையை காலனாக செய்து சிரசை கொய்து தீர்த்தது. அக்ரோடி 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 அக்ரோடியா கொன்று குவித்தது காலச்சக்கரம். மகாவிஷ்ணு விஷ்ணாரே காலச்சக்கரம் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருது. அந்த காலச்சக்கரத்தை மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்தது யார் என்றால் சிவபெருமான். வந்துட்டாரா சிவபெருமானு? சிவபெருமானுக்கு காலச்சக்கரம் உள்ளது, அவர் மகாவிஷ்ணுக்கு கொடுக்கிறார். சங்கு கொடுத்தார், மகாலட்சுமியை மனமுடித்து கொடுத்தார், சிவபெருமான் கொடுக்கிறார். அப்ப சங்கு சக்கரம் இரண்டும் இருக்கிறதுனால் சிவபெருமான் மூலமாக மகாவிஷ்ணுக்கு கிடைத்தது. வைணவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தெரியும். என்னுடைய மகாவிஷ்ணுடைய சக்கரம் தான் பாரதத்தை முடிச்சதுன்னு அங்க மகாவிஷ்ணுவை போற்றுவார்கள், சிவபெருமானை மறந்து விடுவார்கள். ஆனால் சிவபெருமான் தான் மகாவிஷ்ணுவுக்கு சக்கரத்தை கொடுத்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? காலச்சக்கரம். அதனால்தான் கால பைரவர் என்று சிவபெருமானை சொன்னார்கள், கால பைரவர் என்று சொன்னார்கள். அதிலே கால பைரவர்களே பார்த்தால் அஷ்ட பைரவர்களே கால பைரவர் மிகச்சிறப்பான். ஏற்கனவே பைரவர் பற்றி சொல்லிட்டார். கால பைரவர் என்று சிவபெருமான் கால சக்கர பைரவராக திருவண்ணாமலையில் இருக்கிறார். அதுதான் சக்கரம், காலச்சக்கரம் மகாவிஷ்ணு கையில வச்சிருக்கிறது. ஆக மகாபாரதத்தை முடித்தது சிவபெருமான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். யாருக்கும் தெரியாத ரகசியம், தெரிந்த விஷயம். அந்த வகையில சித்திரை மாதம் என்பது காலச்சக்கரத்தின் முதல் மாதமாக இருக்கிறது. பங்குனி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் இறுதி மாதமாக இருக்கிறது. இளவேனில் காலத்திற்கு துவக்கமாக இருக்கிறது. தலைகள் தங்களை தானே புதுப்பித்துக் கொள்வதற்கான மாதமாக தாவரங்களுக்கு சித்திரை மாதம் இருக்கிறது. சித்திரையில் மழை பெய்யும், அதுதான் மாதங்கள் மாறி பெய்ததா. 3 மழை மாதத்தில் பெய்ய வேண்டும். சித்திரை மாசத்துல 2 நாள் திருவண்ணாமலையில மழை பெஞ்சிருச்சு. 3வது மழைக்கு காத்திருக்கிறோம். இன்றும் பெய்யலாம், ஏன்னா அவ்வளவு புழுக்கம் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மழை வரும்னு சொன்னா அது மாதிரி பேஞ்சிடுச்சு. 2 மழை பேஞ்சிடுச்சு. இன்னும் 3வது மழைக்கு காத்திருக்கிறோம். இன்றும் பெய்யலாம். அந்த வகையில மாதங்களும் ஒத்துழைத்து மழை பெய்கின்ற மாதமாக சித்திரை மாதம் இருக்கின்றது. சித்திரையில் முத்திரை பதித்தார், திருமணங்கள் நடக்கும். நல்ல திருமணங்களா கத்திரி கழிச்சு ஆரம்பிச்சிடுவாங்க. விருப்ப திருமணங்கள் கூட இந்த கத்திரி நாள்ல நிறுத்தி வைப்பாங்க. ஏனால் அப்ப பாத்தீங்கன்னாக்கா சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா திருமணம் செய்வதற்கு கூட தள்ளி வைப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. அந்த ஆடி மாசத்துல திருமணம் நடத்த மாட்டாங்க. ஆடி மாசத்துல கல்யாணம் நடக்காது. ஏன்னா கணவன் மனைவி சேர்க்கை ஆடி மாதத்தில் சேர்ந்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும். 10 மாசம் கணக்கு பண்ணி பாருங்க. சித்திரை ஆடியில இருந்து பாருங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை. 10வது மாசம் சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். அப்ப 10வது மாசத்துல டெலிவரி ஆச்சுன்னா அந்த தாய் சுகவீனம் அடைவாள். அதனாலதான் ஆடி மாசத்துல திருமண பெண்ணை கூட்டு போயிடுவாங்க. ஆடியில கணவன் மனைவி இணையக்கூடாது. அப்ப சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும். சித்திரை மாசம் கடுமையான வெயிலா இருக்கும், சுகவீனமா இருக்கும். குழந்தை பிறந்தா குழந்தைக்கும் ஆபத்து, தாய் சேய்க்கும் ஆபத்து. அந்த வகையில ஆடி மாசத்துல குழந்தைய கூட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் கணக்கிட்டு வைத்ததுதான். சித்திரை மாதம் கூழ் குடிங்க, நல்ல இளங்கம்புங்கூழ், கேவூர் கூழ் குடிங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வராது. நல்ல எலுமிச்சை சாறு குடிக்க, சிறுநீர் உபாதை இருக்காது. நல்ல தர்பூசணி சாப்பிடுங்க, உடம்பு குளிர்ச்சியா வச்சுங்க. மழை காலத்துல அது கிடைக்காது, சாப்பிடவும் முடியாது. ஆனால் வெயில் காலத்துக்கென்றே கிடைக்க இறைவன் கொடுத்த வரப்பிரசாதங்கள் தான் நொங்கு, பனங்கிழங்கு, தர்பூசணி அப்படி போன்றவை எல்லாம். அந்த வகையில
சித்திரை மாசத்தை வணங்குவோம். சித்திரை மாசத்திலே நல்ல காரியங்களை நடத்துவோம். சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்குது. நான் அதை தாண்டி வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் என்ன விஷயம் தெரியுங்களா, இந்த காவல்துறை ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் எந்தவித ஒரு பேரிடர் பேராபத்தை நடந்தாலும் முடிந்த வரையில் அதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் செய்வதெல்லாம் சும்மா நான் என்னெல்லாம் செஞ்சுட்டேன், இப்படிலாம் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன் என்பதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி விஷயங்கள், இயற்கை உனக்கு பாதுகாப்பை தாண்டி விஷயங்கள் அரணாக இருந்து பாதுகாக்கிறது. திருவண்ணாமலை 9 சாலைகள் எப்படி கூட்டினாங்களோ அப்படி பிரிஞ்சு ஓடுறதுக்கு விலகி ஓடி விலகிறதுக்கு அப்படி சிட்டுன்ற நேரத்துல எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் 9 சாலைகள் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாலையில போய் மறு சாலையில வெளியே வர்றதெல்லாம் கிடையாது. 9 சாலையிலும் கூடலாம், 9 சாலையிலும் பிரியலாம். அரணாக இருக்கின்றது சாலைகள், இயற்கை. அதுபோல இங்க இருக்கின்ற குளங்கள் 365 குளங்கள் இருந்தது, வழக்கொழிந்து விட்டன. ஒரு குளத்துல குளிச்சுட்டு ஒரு மடத்துல 365 மடம் இருந்தது, சாதி மடங்களாக இன்றைக்கு மாறிவிட்டன. ஒரு குளத்துல குளிச்சுட்டு ஒரு மடத்துல போய் படுத்து தூங்கினா ஒரு 365 குளத்துல ஒரு வருஷம் டர்ன் ஓவர் ஆயிடும், ஒரு வருஷமே திரும்பிடும். சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு ஒரு சத்தத்துல குளிச்சுட்டு ஒரு சத்தத்துல படுத்துட்டா பங்குனி மாசம் வரைக்கும் ஒவ்வொரு சத்தத்துல குளத்துல குளிச்சுட்டு வரலாம். அன்னைக்கு இருந்த அமைப்பு கட்டமைப்பு இன்றைக்கு திருவண்ணாமலையில் இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் அதற்கு யார் காரணம் என்றால் முக்கியமாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் காரணம். இன்னைக்கு திருவண்ணாமலை ஆயிரக்கணக்கான ஆட்டோ ஓடுதுன்னா அதுல அரசியல்வாதிகளிலும் அதிகாரிகளும் இல்லாத போலீஸ்காரங்க ஆட்டோ நிறைய ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். நிறைய போலீஸ்காரங்க ஆட்டோவே 10 ஆட்டோ 20 ஆட்டோ வாங்கி விட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் எங்கே தவறு நடக்குது? சிஸ்டம் சரியில்லைன்னா இப்படிதான் சிஸ்டம் சரியில்லை. ஆகையினால் நாம் அரசியல் பேசுவதற்கு வரவில்லை, அதிகாரிகளுக்கு குறை சொல்ல வரவில்லை. நாட்டின் நடப்பு நடக்கிறதை நாம் அப்படியே சொல்கின்றோம். உள்ளது உள்ளபடி சொல்வதுதான் மோகன் சாது. அதற்கெல்லாம் அச்சப்படுவதோ பயப்படுவது என்பதோ கிடையாது. போற்றுவார் போற்றட்டு, புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம் பயணம், எமன் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த இப்போ தனசேகர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க. நல்லா இருந்தா வாழ்த்துங்க, திட்டணும்னு நினைச்சா பரவாயில்ல திட்டுங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு திட்டத்துக்காவது நான் உதவுறேன்ல, அந்த வகையிலையாவது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன்ல. திட்டுங்க, எவ்வளவு நாளைக்கு திட்டுங்களோ திட்டுங்க, அதை பத்தி கவலை இல்லை. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் பயணம். முழுசா பாருங்க வீடியோவை, நல்ல பலன்கள் இருந்தால் பாராட்டுங்க. அதுக்காக ரொம்ப பாராட்டிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு சாவா பிறவா சித்தர்னு என்ன சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் கமெண்ட்ல. அப்படிலாம் கிடையாது. நாளைக்கே நினைச்சாலும் ஆண்டவன் கூட்ட போறது தயாரா இருக்கிறேன். சாக பிறந்தவன் மோகன் சாது, சாகா பிறவன் இல்லை. அதனால எத்தனையோ பிணத்தை பார்த்துட்டோம், நானும் ஒரு காலத்தில் பிணமாவேன் என்ற நம்பிக்கை ஆழமாக என் மனதில் பதிந்து விட்டது என்ற கருத்தில் கூறி முடிக்கின்றேன். நன்றி, நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாயம், திருச்சிற்றம்பலம்.